யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓய்வு நாளை கட்டளையை மீறியதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தன்னை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வலை தேடினார்கள். ஹல்லேலூயா. யோவான் 10:31-33. நானும் பிதாவும் எல்லாம் பாருங்க, பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. சொல்ற நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க. இதுவரைக்கும் யோசித்தாங்க, அதன்படி செய்யலாம்னு நினைச்சாங்க. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன உடனே கல்லை எடுத்தாச்சு. நல்லா கவனிங்க. அப்பொழுது என்ன நடந்தது? இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினால் அநேக நற்கிரைகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவர்கள் எந்த கிரியை மொத்தம் என் மேல் கல்லெறியீர்கள். யூதர்களுக்கு அவருக்கு பிரதித்திரமாக, நற்கிரிகள் நிமித்தம் நான் உங்கள் மேல் கல்லெறிகிறதில்லை, நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை அந்த யூத ஜனங்கள் என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இதனாலதான் அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். அது மாத்திரமல்ல, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 64-65 நாம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவதூஷணம் சொன்னான். இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுதே கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான சிஷ்யனாலே எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா.